ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காயை வச்சு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான காரசாரமான சைடிஷ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 10 சின்ன வெங்காயம் கூடவே 6-7 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததும் இது கூட மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா கொலையாக மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூளை மிஸ் பண்ணாமல் சேருங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, 1 நிமிஷம் போல் தேங்காயை நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறி வரட்டும். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் எண்ணெய் தேவைப்படும். சேர்த்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காயை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் மேலே தெறிக்காமல் இருக்கும். இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காயோட தோல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கத்திரிக்காய் பாதி அளவு நல்லா வெந்து வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கி விட்டாச்சு. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது நல்லா கொதித்து வரும்போது இன்னும் கெட்டியாகும். அதனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நமக்கு கொதித்து வரும்போது நல்லா கொஞ்சம் திக்காகி வரும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நம்ம கத்திரிக்காயை நம்ம வதக்கி தான் சேர்த்துருக்கோம், அதே மாதிரி மசாலாவையும் நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே ஒரு 5 நிமிஷம் கொதித்து குழம்பு நல்லா கெட்டியாயிருக்கு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், கத்திரிக்காயும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் புளிக்குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது அரைச்சி விட்ட குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இது சாதத்தோடு மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா
சூப்பரான நல்ல டேஸ்டான காரசாரமான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடிங்க. நல்ல சூப்பரான சுவையில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.